ஆகஸ்ட் மாதம் 4th வீக்கில் மொத்தமாக எத்தனை புதிய படங்கள் தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இந்த வாரம் என்னென்ன புதிய படங்கள் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க, தியேட்டரில் எத்தனை படங்கள் ரிலீஸ் ஆகிறதா இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். கூழாங்கல் படத்தை இயக்கிய டைரக்டர் PS வினோத்ராஜோட இயக்கத்தில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் கொட்டு காளி. சூரிய மற்றும் மலையாள நடிகை அனபன் நடிச்சிருக்காங்க. படம் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு. படம் ஆகஸ்ட் 23 இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு நிறைய அவார்ட்ஸ் ரிலீஸ்க்கு முன்னாடியே கிடைச்சிருக்கு. டைரக்டர் மாரி செல்வராஜோட இயக்கத்தில் அடுத்த படம் வாழை. வாழை படம் ஆகஸ்ட் 23 சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கில் கலையரசன் மற்றும் மலையாள நடிகை நிகிலா விமல் மற்றும் திவ்யா துரைசாமிலாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. படம் ஆகஸ்ட் 23 டைரக்டர் மாரி செல்வராஜோட இயக்கத்தில் இந்த வாரம் ஆகஸ்ட் 23 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. சாலா படம் இந்த வாரம் ஸ்மால் பட்ஜெட் படமாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. படம் ஆகஸ்ட் 23 ரிலீஸ் பண்ணுறாங்க. நடிகர் விமல் மற்றும் கருணாஸ் நடிப்பில் போகும் இடம் வெகு தூரம் இல்லை படமும் இந்த வாரம் ஆகஸ்ட் 23 ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. அதர்ம கதைகள் என்ற ஸ்மால் பட்ஜெட் படம் இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. நாற்காரா போர் படம் இந்த வாரம் அபர்ணதி நடிப்பில் ஆகஸ்ட் 23 ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. இப்போதைக்கு தமிழ் சினிமாவில் இந்த 6 புதிய படங்களும் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. கொட்டுக்காளி, வாழை, சாலா, போகும் இடம் வெகு தூரமில்லை, அதர்ம கதைகள், நாற்காரா போர் இந்த 6 படங்களும் இந்த வாரம் தமிழ் சினிமாவில் புதிய படங்களாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இப்போ ஏற்கனவே தியேட்டரில் தங்களான் போன்ற படங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகுது. இப்போ இந்த வாரம் புதுசாக 6 படங்கள் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதா அறிவிச்சிருக்க படங்கள். நடிகர் பிரபாஸோட நடிப்பில் லாஸ்ட்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் கல்கி. படம் இந்த வாரம் ஆகஸ்ட் 22 சவுத் இந்தியன் லாங்குவேஜஸான தமிழ், தெலுங்கு, கன்னடா மற்றும் மலையாளம் இந்த 4 லாங்குவேஜில் அஃபிஷியலாக கல்கி படம் ஆகஸ்ட் 22 ரிலீஸ் ஆகுது. ஹிந்தி லாங்குவேஜ் மற்றும் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் அதே ஆகஸ்ட் 22 ரிலீஸ் பண்ணுறாங்க. நடிகர் தனுஷோட 50வது படம் அவரே இயக்கி நடிச்சிருந்தாரு. ராயன் படம் ஆகஸ்ட் 23 அஃபிஷியலாக அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. ஆகஸ்ட் 22 கல்கி படமும் ஆகஸ்ட் 23 அமேசான் பிரைமில் ராயன் படமும் அடுத்தடுத்த நாள் அமேசான் பிரைமில் 2 புதிய படங்கள் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. ஆஹா தமிழ் ஓடிடி தளத்தில் உணர்வுகள் தொடர்கதை படம் அஃபிஷியலாக ஆஹா தமிழில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. இப்போதைக்கு இந்த வாரம் இந்த 3 படங்களும் அஃபிஷியலாக புது படங்களாக ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. இந்த வாரம் புதுசாக நான் சொன்ன படங்கள் எல்லாம் தியேட்டர் மற்றும் ஓடிடியில் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. இது தவிர்த்து வேறு எதனா புதிய படங்கள் இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சுன்னா நம்ம சேனலோட அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம்.